Hello guys, welcome back to Suruppul YouTube channel. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் எப்படி நம்ம இன்றைக்கி சப்ஜெக்ட்ஸ் இது டாபிக்ஸ்லாம் கவர் பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி டாபிக் வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். சரிங்களா? ஸோ ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து தியரிட்டிக்கலாக பார்த்துட்டு எப்போவுமே அதுதான் பார்ப்போம். ஃபஸ்ட்டு தியரியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த வாட்டி என்ன பண்ணுறேன்னா, நான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ப்ராப்ளம்ஸ் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ESE கேட்டு அந்த 2 எக்ஸாம்ஸோட 20 வருஷம் கொஸ்டின் பேப்பர்ஸ். ஓகேவா? 1995லேருந்து 2020 வரைக்கும். ஓகேவா? கிட்டத்தட்ட 25 வருஷம் கொஸ்டின் பேப்பர். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து எங்கெங்கெல்லாம் டாபிக் கேட்குறான் அப்படின்றத ஃபஸ்ட்டு முடிச்சிட போகிறோம். ஓகேவா? ஏன்னா எல்லாமே பயங்கர இது கொஞ்சம் பெரிய டாபிக். ஸோ வதன்னு படிக்கிறத விட எங்கெல்லாம் கேட்குறாங்க அதை மட்டும் அங்கே படிச்சுட்டு அந்த டாபிக் ஸ்னாப்சாட் டெக்னிக்னுவாங்க. ஸோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் யாராச்சும் பார்க்க வரீங்களா, ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் போயிடலாம். இது வந்து 2013 கேட்டாங்க, ESE 2013. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் பிளேன் ஸ்ட்ரெஸ் அக்கர்ஸ் அட் த சர்ஃபேஸ். ஓகேவா? இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் பிளேன் ஸ்ட்ரெயின் அக்கர்ஸ் அட் த சர்ஃபேஸ். இன்னொரு ஸ்டேட்மெண்ட்னா, ஸ்டேட் ஆஃப் பிளேன் ஸ்ட்ரெஸ் அக்கர்ஸ் அட் த இன்டீரியர் பார்ட் ஆஃப் த பிளேட் அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் பிளேன் ஸ்ட்ரெயின் அக்கர்ஸ் இன் த இன்டீரியர் பார்ட் ஆஃப் த பிளேட் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்? ஆப்ஷன் A 1-3, ஆப்ஷன் B 2-4, ஆப்ஷன் C 1-4, ஆப்ஷன் D 2-3. சரி, உங்களுக்கு இப்போ டவுட் வந்துடும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயின்னா என்ன, ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸுனா என்ன அப்படின்றதுல, பிளெயின் ஷியர்னா என்ன. ஸோ அந்த டவுட்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயின்னா என்ன அப்படின்னா, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸ்ட்ரெயின்னா வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை பாடி. இது ஒரு 3D ஆப்ஜெக்ட். சரிங்களா? சரி, இப்போ இந்த ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகேவா? இதை வந்து நான் இந்த பக்கம் ஒரு டென்ஷன் கொடுத்து புல் பண்ணுறேன்னு வச்சிங்களேன். புல் பண்ணும்போது இன்டீரியராக உள்ள இங்கே நடக்கல, இதுதான் வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அதை வந்து இழுத்து பிடிக்க பார்க்கும். சரியா? அதை தான் வந்து ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருங்க. இந்த மெட்டீரியல் இஸ் சப்ஜெக்டட் டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், எ ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் செட்டப் வித் த காம்பனண்ட் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா ஆஃப் மெட்டீரியல் இஸ் கால்டு ஸ்ட்ரெஸ். ஒன்றும் கதை இல்லை, அதை பிடிச்சி இழுக்கும் போது அது உள்ள இன்டர்னலாக ரெசிஸ்ட் பண்ணி இழுத்து பிடிக்கும். அதுதான் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. சரியா? அண்ட் அதே மாதிரி தான் ப்ரெஷர். ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ப்ரெஷருக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்ற இன்டர்வியூஸில் கேட்பானுங்க. ஒரு இன்டர்வியூவில் கேட்டிருக்கானுங்க. ஸோ பிகினர்ஸ், அதாவது இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஃபஸ்ட் டைம் இன்டர்வியூ போகிறீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா தான், ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா தான். அப்படின்னா வித்தியாசம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. மேக்னிடியூட் வந்து ரெண்டுத்துக்கும் சேமாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதே மாதிரி தான். இப்போ ஒரு ப்ரெஷர் நான் அதை அழுத்தம் கொடுக்குறேன்னா, இது என்ன பண்ணோம், இதை வந்து தடுக்க பார்க்கணும். ஓகேவா? இது உள்ளே இருக்கிறது வந்து இந்த ரெசிஸ்ட் பண்ணணும். எப்படி அந்த கம்ப்ரெஷன் ஃபோர்ஸை வந்து ரெசிஸ்ட் பண்ணுறது தான் இது ப்ரெஷர். ஓகேவா? இதுக்கும் வந்து ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸ்ட்ரெயின் என்ன அப்படின்னா, இதே மாதிரி ஒரு 3D ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். சரியா? 3D ஆப்ஜெக்ட்டு, இது லென்த்து, இது பிரெத்து, இது திக்னஸ் ஆர் ஹைட். நீங்கள் எப்படி வச்சுக்கோங்க, நான் திக்னஸ் எடுத்துருக்கேன். சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இட்ஸ் அ டைமென்ஷன்லெஸ் டேர்ம். இது மேலே இருக்கிறதுலாம் டைமென்ஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ என்னென்னா, இப்போ நான் பிடிச்சி இழுக்கிறேன் அப்படின்னா, சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். இப்போ ஒரிஜினலாக ஒரு லென்த் இருக்கும், நான் பிடிச்சி இழுக்கும்போது அதோட டைமென்ஷன் மாறும்ல. ஸோ அந்த இடப்பட்ட அந்த 2 டிஃப்ரென்ஸை தான் நம்ம சொல்கிறது, சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். இதுதான் வந்து ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நான் இழுக்கிறேன் அப்படின்னும் போது, லென்த் பக்கம் நான் இழுக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி இப்படி கொடுத்து நான் இப்படி இழுக்கிறேன், அதே மாதிரி அந்த பக்கம் இப்படி கொடுத்து நான் இப்படி இழுக்கிறேன் அப்படின்னும் போது லென்த் வந்து எலாங்கேட் ஆகும். கரெக்டாக? அதனால தான் லென்த் ப்ளஸ் டெல்டா எல், அந்த சேஞ்ச் இன் லென்த் போட்டிருக்கேன். அதே மாதிரி இப்படி இழுக்கும் போது இந்த பிரெத்து வந்து இது குறுகும்ல. ஜென்ரலாக இங்கே பபுள் கம் வாயில் சாப்பிட்டு இழுத்திங்கன்னா அது இழுக்கும். அதே சமயம் நம்ம மெலிசாகிட்டே வரும்ல பிரெத்து. ஸோ அது டினோட் பண்ணுறது தான் பிரெத் மைனஸ் டெல் பின்னு போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ இதுதான் ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெயின், ப்ரெஷரு, அதுக்கப்புறம் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸு. ஸோ இன்னும் டீப்பாக வேணும் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ யூனிட்ஸ் இது. இந்த நியூட்டன், மீட்டர் ஸ்கொயர் இதெல்லாம் எஃப்எம்மில் சொல்லி கொடுத்துருவோம். டைமென்ஷனல் டேர்மில் எப்படி போடணுன்ட்டு அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் எஃப்எம்லாம். சரியா? இப்போ ஸ்ட்ரெஸ் வந்து இட்ஸ் எ ரெசிஸ்டன்ஸ், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? த ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை பாடி ஆஃப் அ டிஃபார்மேஷன். இதை தான் நான் சொல்லியிருக்கேன். சேஞ்ச் இன் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. அது ஒரு லோடு டிவைட் பை ஏரியா. ஓகேவா? ஸ்ட்ரெயின் வந்து அதே மாதிரி தான், இந்த சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த்து.
ஓகேவா. இது இட்ஸ் அ டிஃபார்மேஷன் பர் யூனிட் லென்த் டைரக்ஷன் டிஃபார்மேஷன் ஸ்ட்ரெயின். இப்படி ஒரு லென்த் இருக்குது, பிடிச்சி இருக்கும்போது ஒரு டிஃபார்மேஷனில் டெல்டா எல் கிடைக்குதுல, அதுதான் அது ஸ்ட்ரெயின். சரியா. வேறு என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இட்ஸ் அ டைமென்ஷன்லெஸ் டேர்ம். ஓகேவா. ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ வந்து தாராளமாக அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓகேவா. ஸோ இப்போ படிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னன்ட்டு. த பிளெயின் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன் ஃபார் இதுதான் ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகே 1 and 4 படிச்சு பாருங்கள், உங்களுக்கு புரியும். சரியா. ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் போவோம். ESE வந்து 2020 கேட்ட கொஸ்டின். ஓகேவா. நம்ம ரிவர்ஸில் வரோம், 2020 1990 வரைக்கும் போகலாம். ஒரு கொஸ்டின் பேசிக்காக அதை எடுத்தேன் நான். So the linear relationship between the stress and the strain for a bar in a simple tension or compression is expressed with a standard notation by the equation அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெயின்ட்டு ஒன்று கொடுத்துருக்கான், அந்த யங்ஸ் மாடுலஸ் அதை ஹூக்ஸில் அது ஒன்று. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ் வின்னு கொடுத்துருக்கான், அது ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஜிவின்னு கொடுத்துருக்கான், அந்த ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி எப்சிலான்னு கொடுத்துருக்கான். சரியா. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேரம் ஸ்ட்ரெஸ்ஸுனா என்ன, ஸ்ட்ரெயின்னா என்ன, டென்ஷன்னா என்ன, கம்ப்ரெஷன் என்ன. டென்ஷன் அதை நான் சொல்லாமல் இருந்தேன். டென்ஷன் என்னென்னா நம்ம பிடிச்சி இழுக்கிறோன்னு வச்சுங்களேன், இழுக்கும் போது நம்மளுக்கு ஒரு டென்ஷன் கிடைக்கும். ஓகேவா. ஓகே. அந்த டென்ஷன் இது வந்து ட்ரெஸ்ஸஸ் பார்க்கும்போது நம்ம இன்னும் டீப்பாக அந்த டென்சர் அந்த டென்ஷன்லாம் பற்றி ரொம்ப டீப்பாக போகும். இப்போதைக்கு சும்மா ஒரு ஐடியாக்காக வச்சுக்கோங்க. நம்ம இழுக்கும் போது என்ன ஆகும்னா ஒரு டென்ஷன் க்ரியேட் ஆகும் ஜென்ரலாக. ஓகேவா. அதுதான் நம்ம டென்ஷன் சொல்கிறது. கம்ப்ரெஷன் வந்து நம்ம இப்போ அமுக்கிறது. ஓகேவா. ஸோ இதுதான் அது. ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெயின். இது வந்து ஹூக்ஸ்லாலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஓகேவா. ஸோ இது பார்த்த வரைக்கும் சொல்லிடலாம் என்ன ஆன்சருன்ட்டு. ஸோ இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் அது டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா இங்கேயே வச்சுருக்கேன் நான். ஸோ ஹூக்ஸ்லான்றது இதுதான். ஓகேவா. when a material behaves elastically and exhibit a linear relation between a stress and strain, it is called a linear elasticity. ஓகேவா. இதுதான் வந்து ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ். ஓகேவா. இது இந்த சிக்மானா இந்த ஸ்ட்ரெயின், ஈனா அந்த யங்ஸ் மாடுலஸு. சரிங்களா. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் அடுத்த கொஸ்டின் போவோம். ஸோ இந்த கொஸ்டினில் நான் கேட்டிருக்கேன்னா 2020 கேட்டிருக்கிறது தான் 13 mm டயமீட்டர். ஓகேவா. டயமீட்டர்னால் அப்போது ஏதோ இப்படி இருக்கும். ஓகே. ஐ மீன் சரியாக போகல. டயமீட்டர் டென்சைல் ஸ்பெசிமென். ஓகேவா. ஏதோ ஸ்பெசிமென் எடுத்துருக்காங்க ஒரு ராடு. ஓகேவா. ஸ்பெசிமென் ஹேஸ் அ 50 mm காஜ் லென்த். ஓகேவா. லென்த்து கொடுத்துருக்காங்க. இஃப் த லோடு கரஸ்பாண்டட் டு 0.2 ஆஃப்செட் இஸ் 6800 kgல. ஓகேவா. 0.2% ஆஃப்செட் நடக்குது. ஈல்டு ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்றது கேட்குறான். ஓகேவா. ஈல்டு ஸ்ட்ரெஸ் வில் பி நியர்லி வாட் அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேவா. ஸ்ட்ரெஸ்ஸுன்றது உங்களுக்கு தெரியும், இப்போ ஃபோர்ஸ் பை ஏரியா. ஓகேவா. ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 31 kg/mm². ஆப்ஷன் பி வந்து 43 kg/mm². ஆப்ஷன் சி வந்து 15 kg/mm². ஆப்ஷன் டி வந்து 63 kg/mm². ஓகேவா. நான் ஈல்டு ஸ்ட்ரெஸ் அந்த ஆக்சியல் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் நான் சொல்கிறேன். ஜென்ரலாக ஸ்ட்ரெஸ்ஸுன்னு கொடுத்துட்டாங்கன்னா லோட் பை ஏரியா தான். சரியா. ஸோ லோடு வந்து அவன் கொடுத்துருக்குறான் எவ்வளோ, நம்ம 6800 kg கொடுத்து அதை ஏரியாவும் கொடுத்துட்டான். அது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ன்றது தான் கேட்குறான். இப்போ ஏரியாவுக்கு வந்து நம்ம π/4 d² போடுவோம்ல. இப்போ டேரக்ட் சப்ஸ்டியூஷன் தான். π/4 d² வந்து டயமீட்டர் கொடுத்துருக்கான். தூக்கி போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 15.25 kg/mm² கிடச்சிடும். சரிங்களா. ஸோ இது அவ்வளோதான். அதே மாதிரி கொஸ்டின் தான். ஓகேவா. 2020 எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 1.25 cm diameter of a steel bar rod, ஓகேவா, is subjected to a load of 2500 kg. ஓகேவா. the stress induced in the bar will be what? அதே தான் கேட்குறான். ஸ்ட்ரெஸ் லோட் பை ஏரியா. ஓகே. லோடு வந்து 2500 கொடுத்துருக்குறாங்க. இன்டூ 9.81 அந்த இதுக்காக அந்த மெகா பாஸ்கல் எடுத்துகிட்டு வராங்களா அதுக்காக போடுறது டிவைடட் பை π/4 d². ஓகேவா. 1.5 cm தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 200 மெகா பாஸ்கல் கிடச்சிடும். சரியா. ஸோ எனக்கு இப்போ ஆக்சியல் ஸ்ட்ரெஸ்ஸு அண்ட் தென் இந்த இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வச்சுருங்க. ஸோ ஆக்சியல் எலாங்கேஷன்னா ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துக்கோங்க. ஒரு பார் இருக்குது, இது டேரெக்டாக இப்படி பிடிச்சி இழுக்கிறான்னு வச்சுங்களேன். இப்போ ஆக்சியலாக எலாங்கேட் ஆகுது, ஆக்சியல் எலாங்கேஷன் சொல்லுவாங்க. ஓகே. இந்த ட்ராயிங் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பாருங்கள். இது வந்து என்ஜினியரிங் கர்வ் ஃபார் அ மைல்டு ஸ்டீல் ஃபார் டென்ஷன் அண்டர் அ ஸ்டாட்டிக் லோடிங். சரிங்களா. இது வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ்னு சொல்லுவாங்க. ஓகேவா. எக்ஸில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் ஒயில் வந்து ஸ்ட்ரெயின் பர்சன்டேஜும் கொடுத்துருக்குறாங்க. ஓகே.
ஸோ இப்போ இது என்னென்னா நம்ம யூனிவர்சல் டெஸ்டிங் மிஷின் இருக்கும்ல, ஸோ அதில் நம்ம ராடை போட்டுட்டு அது டெஸ்டிங் கொடுத்தோன்னா அப்படியே இழுக்கும்ல, கரெக்டாக? ஸோ இழுக்கும் போது அந்த ராடு வந்து எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்றது ஸ்டடி பண்ணுறது தான் இது ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ். ஓகேவா? ஸோ இங்கே நான் பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், இதெல்லாம் பாருங்கள் ஒரு வாட்டி. ஃபஸ்ட்டு இங்கேருந்து இது ப்ரொபோஷ்னல் லிமிட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் எப்படி இருக்குன்னா இந்த ஸ்ட்ரெயினும் ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து ப்ரொபோஷ்னலாக இருக்கும். ஓகேவா? அடுத்ததாக பீனா என்னென்னா எலாஸ்டிக் லிமிட்டு. ஓகேவா? எலாஸ்டிக் லிமிட் வரைக்கும் அது இழுத்தாங்கன்னா வச்சிங்களேன், இழுத்துட்டு விட்டாங்கன்னா திருப்பியும் வந்துடும். மைன்யூட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? பட் ஆனால் திருப்பியும் ஒரிஜினல் பொசிஷனுக்கே வந்துடும். இந்த C' அப்பர் ஈல்டு பாயிண்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ C' வந்து அப்பர் ஈல்டு பாயிண்ட் அப்படின்ட்டு டினோட் பண்ணுவோம். ஸோ அண்ட் தென் அதே மாதிரி சியை வந்து லோவர் ஈல்டு பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த அப்பர் ஈல்டு பாயிண்ட் லோவர் ஈல்டு பாயிண்ட் அப்படின்லாம் வந்துருச்சுன்னா நம்ம வந்து திருப்பி எலாஸ்டிசிட்டி விட்டால் வந்து திருப்பி வராது. ஓகே? ஸோ அதுதான் நம்ம வந்து அப்பர் ஈல்டு பாயிண்ட் லோவர் ஈல்டு பாயிண்ட்னு சொல்கிறது. அண்ட் தென் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த D வரைக்கும் என்ன ஆகும்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கான் தெரியுதா, நம்ம ஸ்ட்ரெஸ்ஸே கொடுக்க தேவையில்ல. பட் ஆனால் அது வரைக்கும் இழுத்துட்டு அப்படியே விட்டோன்னா அதே ஆட்டோமேட்டிக்காக வந்து பிளாஸ்டிக் ரீஜன் அப்படியே எலாங்கேட் ஆகிட்டு போகணும். சரியா? அதுதான் வந்து இந்த ரீஜன் C to D வரைக்கும் போடுறது. ஓகேவா? அப்போது Dலேருந்து திருப்பியும் ஸ்ட்ரெஸ் நம்ம இழுக்கும் போது என்னன்னா இது வந்து என்ன சொல்லுவோம்னா அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா ஃப்ராக்சர் ஆகணும், உடஞ்சிடும் அது. ஓகேவா? அது உடையிறது வந்து அது கப் கோன் ஃப்ராக்சர் அதெல்லாம் நிறைய இருக்குது, அதை நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு மைல்டு ஸ்டைல் இப்படி தான் நடக்கும். சரியா? நீங்கள் ஒரு பாரை பிடிச்சி இழுக்கும் போது இந்த ப்ராசஸ்லாம் நடக்கும் இப்படி உடையிறதுக்கு. இதுக்கு மைல்டு ஸ்டீலுக்கு. ஓகேவா? இதே மாதிரி அலுமினியம் கோன் கேட்பாங்க, அதையும் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ இது வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் என்னென்னு கொடுத்துருக்கேன். இந்த புக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து மேடிஸிலேருந்து டவுன்லோட் பண்ண ஒரு ஹேண்ட் புக் தான். ஸோ ஈஸியாக இருந்துச்சு ரெஃபர் பண்ணுறதுக்கு எடுத்தேன். ஓகே? ஸோ இதுதான் கதை. அது இப்போ அடுத்த கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் இது ஏன் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி. அண்ட் தென் இன்னொரு கொஸ்டின் பாருங்கள். 2019 கேட்ட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, a copper piece originally 305 mm long is pulled in a tension, ஓகேவா, with a stress of 276 megapascal. The deformation is entirely elastic and the modulus of elasticity is 100 gigapascal. ஓகேவா? The resultant elongation will be nearly what? ரிசல்டன்ட் எலாங்கேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து 0.43, ஆப்ஷன் பி வந்து 0.54, ஆப்ஷன் சி வந்து 0.65, ஆப்ஷன் டி வந்து 0.77 mm. அவன் கேட்குறது என்ன கேட்குறான்னா, புரிஞ்சிருக்கோம், ஒரு இது புல் பண்ணுறோம் ஒரு டென்ஷன் கொடுத்து, சரிங்களா, அது ஒரிஜினல் லென்த் எவ்வளோன்றது கொடுத்துனா, இஃப் த டிஃபார்மேஷன் என்டைலி எலாஸ்டிக், ஓகேவா, அந்த மாட்லஸ் ஆஃப் இதுவும் கொடுத்துறாங்க, எலாஸ்டிசிட்டியும் கொடுத்துனா, the resultant of elongation அந்த சேஞ்ச் இன் லென்த் வந்து எவ்வளோ அப்படின்றது கேட்குறான். ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, இப்போ ஹூக்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் தெரியுமா, இதுக்கு முன்னாடி நம்ம ஹூக்ஸ்லாம் பார்த்தோம்ல. ஸோ ஹூக்ஸ்லாவில் வந்து ஸ்ட்ரெஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின், கரெக்டாக? ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்படி எடுப்போம், ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோட் பை ஏரியா. ஓகேவா? நான் இங்கே கொடுத்துருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்னென்ட்டு. இப்போ வந்து நம்ம வந்து சேஞ்ச் இன் லென்த்து தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம லோட் பை ஏரியான்னு போட்டுப்போம். ஓகேவா? அதே மாதிரி ஸ்ட்ரெயினை வந்து என்ன பண்ணுவோம், சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். இங்கே ஸ்ட்ரெயின் கீழே போட்டிருந்தனால தலைக்கீழே எழுதிருங்க, எல் பை டெல்டா எல். ஓகேவா? இவன் சேஞ்ச் இன் லென்த்து தான் கேட்குறான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த சேஞ்ச் இன் எல், இந்த டெல், இந்த எல் இஸ் ஈக்குவல் டு பிஎல் பை ஏஇ எடுத்துகிட்டு வரலாம்ல ஆட்டோமேட்டிக்காக. ஓகேவா? ஸோ இதை தான் நான் எழுதியிருக்கேன். இது வேறு இதுதான் இது ஆக்சியல் எலாங்கேஷன், இதுக்கு முன்னாடியே நான் பார்த்தது, இது தான் சொல்கிறேன். ஸோ இங்கே நான் போட்டதும் அதுதான். ஓகேவா? பிஎல் பை. ஸோ நமக்கு லோடு என்னன்றது கொடுத்துருக்கான், அது எவ்வளோ எலாங்கேஷன்ன்றது கொடுத்துருக்கான், டிவைட் பை அந்த யங்ஸ் மாடுலஸ், அது போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ எலாங்கேட் ஆகிருக்கு அப்படின்றது கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் அதே மாதிரி தான் பாருங்கள். இந்த ப்ரொப்பலர் ஷாஃப்ட், ஓகேவா, சம்டைம்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் த பெண்டிங் அண்ட் ட்விஸ்டிங் the end thrust will also develop. Stress which would be என்ன ஸ்ட்ரெஸ்ன்னு கேட்குறான், tensile in nature and uniform over the cross section, compressive in nature and uniform over a cross section, tensile in nature and non-uniform over a cross section, compressive in nature and non-uniform over a cross section. ஓகேவா? ஃபஸ்ட்டு பெண்டிங் நான், ட்விஸ்டிங் நான், த்ரஸ்ட் நான் அப்படின்றது எனக்கு தெரியல. அப்படின்னா பெண்டிங்னா இப்போ ராட் இருக்குது, ஜென்ரலாக நம்ம பெண்ட் பண்ணுறது தான் பெண்டிங். ஓகேவா? ட்விஸ்டிங்னா இப்போ டயக்ராம்லேயே புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நம்ம முறுக்கிறது. ஓகேவா? இப்போ ஒரு இடத்துல ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு இந்த பக்கம் முறுக்கிறான் அப்படின்வாங்க, ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.
த்ரஸ்ட்டு இது எப்படி க்ரியேட் ஆகும் அப்படின்னா, இப்போ மோட்டார் பம்ப்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதை ஷாஃப்ட்லாம் கனெக்ட் பண்ணுறாங்க, அங்கே த்ரஸ்ட் பியரிங் போடுறாங்க. எதுக்கு த்ரஸ்ட் பியரிங் போடுறாங்க? அது ரிவால்வ் தானே ஆக போகுது அப்படின்னா, நீங்கள் அதை ரிவால்வ் ஆகும்போது ஒரு த்ரஸ்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, அதுக்கு தான் அதை அரெஸ்ட் பண்ணுறது த்ரஸ்ட் பியரிங் போடுவாங்க. ஸோ அங்கே வந்து ஜர்க் ஒன்று நடக்கும். ஓகேவா? ஸோ இப்போ படிச்சு பாருங்கள், இன் அ ப்ரொப்பலர் ஷாஃப்ட் சம்டைம்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் த பெண்டிங் அண்ட் ட்விஸ்டிங், ஓகே, பெண்டிங் ட்விஸ்டிங் and a thrust will also develop. ஓகேவா? ஸ்ட்ரெஸ் which would be என்ன ஸ்ட்ரெஸ் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறான். ஓகேவா? ஆப்வியஸாக கம்ப்ரெசிவ் இன் நேச்சர் அண்ட் யூனிஃபார்ம் ஓவர் செக்ஷன் தான் நடக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப ஆப்ஷன் பி இதுதான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின். ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கண்டிப்பாக கேட்பாங்க. இது வந்து இன்ஜினியரிங் செக்ஷன் ESE எக்ஸாமில் வந்து 2019 கேட்டது. த லோட் ஆக்டிங் ஆன் 3 mm diameter bar at a different points are shown. ஓகேவா? ஸோ இது மாதிரி ஒரு ட்ராயிங் கொடுத்துருவாங்க. ABCD அவனே கொடுத்துருவான். ஓகேவா? இந்த பக்கம் 10, நடுவில் 2ன்னு போட்டிருக்கான், இங்கே 3ன்னு போட்டிருக்கான், இங்கே 5ன்னு போட்டிருக்கான். இதோட லென்த் எவ்வளோன்னு கொடுத்துருப்பான், 2 மீட்ரு, சென்ட்ரல் இருக்க 1 மீட்ரு, இது 3 மீட்ரு, கொடுத்துருக்குறான் அவ்வளோ டென்ஸ் மாடல்ஸ். டோட்டல் எலாங்கேஷன் ஆஃப் பார் வில் பி எவ்வளோ அப்படின்றது கேட்குறான். இது மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டாக எழுதிருங்க. ஓகேவா? பார்ட்டானா இது வந்து செக்ஷன் 1, இது செக்ஷன் 1, இது செக்ஷன் 2, இது செக்ஷன் 3. ஓகேவா? அப்படி பிரிச்சுருங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு செக்ஷன் 1 எடுத்துக்கிறேன். செக்ஷன் 1 இந்த ட்ராயிங் இப்படி போட்டு ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு, அதாவது இந்த 10 kN எடுத்துக்கோங்க. 10 kN இப்படி போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆப்போசிட் சைடும் 10 kN போட்டானோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ இந்த செக்ஷன் இந்த ரைட்டுக்கு போயிடுங்க. ஓகேவா? இதில் வந்து 5 kN போடுறீங்கன்னா அதே மாதிரி இந்த பக்கம் ஆப்போசிட்டாக 5 kN தான் போட்டாகணும். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் காமனாக என்னென்னு பாருங்கள். இங்கே இவனும் போட்டிருக்கான், இந்த பக்கம் 3 போட்டிருக்கான், அதே இந்த பக்கம் வந்து 2ன்னு போட்டிருக்கான். ஓகே, ஸோ ரெண்டும் சேம் சைட் டைரக்ஷன். ஓகேவா? இப்படி ரெண்டுமே சேமாக தான் கொடுத்துருக்கான். நம்ம இப்போ இந்த பக்கம் இப்படி போகுது. ஓகேவா? அதாவது நம்ம கொடுக்குற லோடு. ஸோ 5 + 3 ஆட் ஆகிட்டு 8 kN வந்துடும். ஓகேவா? நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தா 4 சம் நீங்கள் போடும்போது தெரிஞ்சிடும் இது எப்படி பேலன்ஸ் பண்ணுறது. பேலன்ஸ் பண்ணுறது ஒரு பெரிய மேட்டர்லாம் இல்லை. ஓகேவா? இப்போ இந்த பக்கம் 10 ஆப்போசிட் சைட் போகுது. ஸோ இப்போ நான் வந்து மைனஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ 8 kN. இந்த பக்கம் என்ன வருதோ அதே தான் இங்கேயும் வரணும். சரியா? அதுதான் கணக்கு. சரி, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இவன் என்ன கேட்குறான், டோட்டல் எலாங்கேஷன் ஆஃப் பார் எவ்வளோன்னு கேட்குறான். ஓகேவா? அப்போ ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக நம்ம கண்டுபிடிச்சிடணும். அந்த சேஞ்ச் லென்த் PL/AE போட்டனால ஒன்றுத்துக்கு மட்டும் போட்டோம், இப்போ ஒன்றுத்துக்கு போடணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு AB எடுத்துக்கிறேன். அந்த P, அதாவது இந்த 10 × 10⁻³ அந்த லோடு, L எவ்வளோ வந்து நான் MM கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? 2000 போகிறேன். அண்ட் π/4 d². ஓகேவா? அவன் வந்து டயமீட்டர் கொடுத்துறான் 3 m. ஸோ அதனால் நான் டயமீட்டர் போட்டுக்கிறேன். ஓகேவா? இதை சப்ஸ்டியூட் பண்ணி எனக்கு AB கிடச்சிடும். அதே மாதிரி BC இதை சப்ஸ்டியூட் பண்ணி உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். அதே மாதிரி BC. ஓகேவா? இதை ரெண்டுத்தையும் இழுத்து அதை 8 × 10⁻³ ஓகேவா? அந்த ஃபோர்ஸையும் இன்ட்டு PL அது லென்த் 1 மீட்டர் வந்து 1000 பார்த்தீங்கன்னா /π/4 d². ஓகேவா? 3 டயமீட்டர் காமன்றதுனால அப்படி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி CD இதுக்கு 5 × 10⁻³ × 3000 /π/4 d². ஸோ இதுக்கும் இதை மூணுத்தையும் கடைசி என்ன பண்ணணும், டோட்டலாக ஆட் பண்ணணும். ஓகேவா? AB + BC + CD இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து 29.58 ஆன்சர் வரும். ஓகேவா? இதுதான் ஆப்ஷன் ஏ தான் அந்த ஆன்சர். சரிங்களா? 58 ரவுண்ட் பண்ணி நான் 7ங்கிறதுனா நியர்பையாக இருக்குது 7. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி சம்ஸை நிறைய கேட்குறானுங்க இப்போ. ஓகேவா? கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் என்னன்னா, இது தெர்மல் எக்ஸ்பான்ஷன் நான் கடைசியாக சொல்கிறேன் எப்படின்ட்டு. இந்த டாப்பிக்கும் இதுவும் ஈஸி தான். ஓகே, இப்போ பாருங்கள், த ரெசிலன்ஸ் ஆஃப் அ ஸ்டீல் கேன் பி ஃபவுண்ட் பை த இன்டகிரேட்டிங் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் அப் டு தி ஆப்ஷன் ஏ வந்து அல்டிமேட் ஃப்ராக்சர் பாயிண்ட்டா, ஆப்ஷன் பி வந்து அப்பர் ஈல்டு பாயிண்ட்டா, ஆப்ஷன் சி வந்து லோவர் ஈல்டு பாயிண்ட்டா, ஆப்ஷன் டி வந்து எலாஸ்டிக் பாயிண்ட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது வந்து 2018 இன்ஜினியரிங் சர்வீஸில் கேட்டது. சரி, எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ரெசிலன்ஸ்னா என்னன்னு தெரில அப்படின்னீங்கன்னா என்னென்னா, இப்போ ஸ்ப்ரிங் எடுத்துக்கோங்க. ஸ்ப்ரிங் வந்து அமுக்கும் போது போவோம். ஓகேவா? அமுங்கும், திருப்பி விட்டிங்கன்னா அதே இதுக்கு வந்து வெளியே வந்துடும். ஓகேவா? அது என்னென்னா, நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அமுங்குது, விட்டோன்னே எழுந்திரிக்குது. அதுதான் ரெசிலன்ஸ். இட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ மெட்டீரியல் to absorb energy when it deforms elastically and then upon unloading to have the energy recovered. அதுதான் இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயினில் நீங்கள் அமுக்கும் போது ஏறும், திருப்பி இறங்கும். அதுக்கு அண்டரில் இருக்கிறது தான் நம்ம மாடுலஸ் ஆஃப் ரெசிலன்ஸ்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இப்போ அது என்ன வந்து பிளாஸ்டிக், the resilience of steel can be found by the integrating stress strain curve up to the என்னன்னா அது வந்து பிளாஸ்டிக் பாயிண்ட். சரியா? போயிட்டு விட்டோன்னே வந்துடுது. ஸோ அதை தான் நம்ம டினோட் பண்ணுறது. இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துனா ரெசிலன்ஸ் ஆஃப் ஸ்டீல் கேன் ஃபவுண்ட் இன் integrating இது வரைக்கும்.
அந்த எலாஸ்டிக் லிமிட் இதுக்கு முன்னாடி காமிச்சல நான் அந்த பாயிண்ட்டு அதுதான் கொடுத்துருக்கேன் எலாஸ்டிக் பாயிண்ட்டு. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதுவும் நல்ல கொஸ்டின் தான். என்னென்னா ரிஜிட் பீம் ஆஃப் நெக்லிஜிபிள் வெயிட் ஓகேவா இஸ் சப்போர்ட்டட் இன் அ ஹரிசாண்டல் பொசிஷன் பை 2 rods of steel and aluminium ஓகேவா 2 மீட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க, இன்னொன்று 1 மீட்டர் லாங், ஹேவிங் எ வேல்யூஸ் ஆஃப் கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஓகேவா 100 mm² அண்ட் 200 mm². அந்த யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, அலுமினியம் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க ரெஸ்பெக்டிவ்லி. லோட் P is applied as shown in the figure ஓகேவா இதுதான் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டீல் வந்து 2 மீட்டரும் அலுமினியம் வந்து 1 மீட்டரும் 2 மீட்டர்லேருந்து இது 1 மீட்டர்லேருந்து இங்கேருந்து ஒரு லோடு ஒன்று கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது இஃப் த ரிஜிட் பீம் இஸ் டு ரிமைன் ஹரிசாண்டல் தென் என்ன அப்படின்னு கேட்குறான் ஓகேவா. ஸோ என்ன கேட்குறான்னா ஆப்ஷனில் வந்து த ஃபோர்ஸ் P must be applied at the center of the beam அங்கே கொடுக்குமா. ஆப்ஷன் சி வந்து பி என்ன சொல்லியிருக்காங்க ஃபோர்ஸ் ஆஃப் த ஸ்டீல் ராட் ஷுட் பி ட்வைஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் அலுமினியம் ராட். ரெண்டும் சேமாக வர்றதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ அதுக்காக கொடுத்துருக்காங்க த ஃபோர்ஸ் ஆன் த அலுமினியம் ராட் ஷுட் பி ட்வைஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் அ ஸ்டீல் ராடா. த ஃபோர்ஸ் ஆன் த போத் த ராட் ஷுட் பி ஈக்குவலாக என்ன தான் டிஃப்ளெக்ஷன்ஸ் அப்படி நடந்திருக்கும் அப்படின்றது தான் கேட்குறாங்க சரியா ஃபோர்ஸில். ஸோ இதை நம்ம இதை வச்சு சொல்லலாம். இது PL/A உங்களுக்கு தெரிஞ்ச டிஃப்ளெக்ஷன்ஸ் என்னன்ட்டு ரெண்டுத்துக்கு எழுதிக்கிறேன். இது வந்து ஸ்டீலுக்கு, இது வந்து அலுமினியமுக்கு ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள் P வந்து ஒன்று வந்து 2000 அதாவது அந்த லென்த்து சரியா. இது எதுக்கு லென்த்து எடுத்துக்கிறேன் ஸ்டீலுக்கு ஓகேவா டிவைட் பை AE இதுக்கு வந்து ஏரியா வந்து கொடுத்துருந்தான். ஒன்றுக்கு வந்து 100 இன்னொருத்துக்கு 200 கொடுத்துருந்தால கிராஸ் செக்ஷன் 100 இதுக்கு வந்து 200 கொடுத்துருக்குறான் ஓகேவா. அண்ட் அதே மாதிரி யங்ஸ் மாடுலஸும் கொடுத்துருக்கான். இது 200 இது 100 கொடுத்துக்கிறான் சரியா. ஸோ இதுக்கு 100 இதுக்கு வந்து யங்ஸ் மாடுலஸ் வந்து இதுவும் கொடுத்துட்டான். அதே மாதிரி யங்ஸ் மாடுலஸும் ஏரியாவும் கொடுத்துறாங்க ஓகேவா. இது ஏரியா இது யங்ஸ் மாடுலஸ் ஏரியா யங்ஸ் மாடுலஸ் ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா P2 is equal to 2P1 வருது ஓகேவா. ஸோ P2 வந்து நம்ம என்னவா எடுத்துப்போம் அலுமினியமாக எடுத்துப்போம் கரெக்டாக செகண்ட் ராடில். ஸோ இது வந்து நம்ம அலுமினியமாகவும் இது வந்து இந்த ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 2 times ஆஃப் ஸ்டீல். ஸோ அப்படின்னும் போது உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ ஆப்ஷன் படிச்சு பாருங்கன்னா ஃபோர்ஸ் அந்த அலுமினியம் ராட் ஷுட் பி ட்வைஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் அ ஸ்டீல் ராட் ஓகேவா. இதுதான் நமக்கு மேட்ச் ஆகுது. ஸோ இது ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மண்டே பிசுக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இந்த கேட் 2018 கேட்டது. நம்ம ஈஸி சம்ஸ்லாம் பார்த்து திருப்பியும் வரும் அதில், ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும். சரி, இந்த கொஸ்டின் பாருங்கள். ESE 2016 கேட்டது டூ ஸ்டீல் ராட் ஆஃப் ஐடென்டிக்கல் லென்த் அண்ட் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் சப்ஜெக்ட் டு அ ஈக்குவல் ஆக்சியல் லோட் ஓகேவா. த ஃபர்ஸ்ட் ராட் இஸ் சாலிட் with the diameter D and the second rod is hollow, one with external diameter D and the internal diameter 50% of D okay va. The two rod experience a equal extension. The ratio of small d divided by capital D is என்ன அப்படின்றது தான் கொஸ்டின் கேட்குறாங்க ஓகேவா. கொஸ்டின் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இல்லைனா ஸ்டாப் பண்ணி திருப்பி ஒரு வாட்டி படிச்சு பாருங்கள். நம்ம டேரெக்டாக சொல்யூஷன் போயிடலாம் என்னன்ட்டு ஓகேவா. ஸோ அவன் கொடுத்துருக்கிறதுலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துட்டான். அந்த ரெண்டு ராடு இது இந்த சாலிட் ராடு ஒன்று, இன்னொன்று வந்து இந்த ஹாலோ ராடு ஒன்று சரியா. ஸோ இந்த ஹாலோவுக்கு வந்து இன்டர்னல் டயமீட்டர் வந்து 50% ஆஃப் எக்ஸ்டர்னல் அப்படின்றதும் கொடுத்துட்றாங்க. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா இந்த ரேஷியோ ஆஃப் டயமீட்டர் வந்து என்ன அப்படின்றது தான் கேட்குறான். ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா அதே மாதிரி சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து சாலிடுக்கும் இது வந்து ஹாலோவுக்கும் எடுத்துக்கிறேன் ஓகேவா. ஸோ மேக்ஸிமம் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி ஏரியா மட்டும் தான் நிற்கும், ஏன்னா எல்லாத்துக்கும் காமனாக நம்ம எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஓகேவா. ஏன்னா எதுவும் கொடுக்கல, ஸோ நம்ம அசைன் பண்ணி இதை எடுத்துப்போம். இப்போ ஏரியா மட்டும் தான் கிடைக்கும். AS = HH. இப்போ π/4 d², அதே மாதிரி π/4 நம்ம கேன்சல் பண்ணுற போகிறோம் சரியா. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு d² கிடைக்குது ஏரியா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஓகேவா. ஹாலோன்றதுனால கேபிட்டல் D மைனஸ் ஸ்மால் டிவைட் பை 2. இது ஏன் d/2னா ஹாஃப்ன்றதுக்காக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னிங்கன்னா 3d² டிவைட் பை 4 போடலாம்ல கரெக்டில். d² / 4. ஸோ இந்த 4 இங்கே எடுத்துன்னு போயிட்டுன்னா 4d² மைனஸ் d² = 3d² டிவைட் பை 4 வருது ஓகேவா. அவன் என்ன கேட்குறான் ஸ்மால் d பை கேபிட்டல் D. ஸோ இதை நம்ம எடுத்துகிட்டு வரும்போது 3/4 வருது. ஸோ இப்போ ரூட் எடுத்திங்கன்னா √3 டிவைட் பை 2 ஓகேவா. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். புரியாமலாம் இருக்கிறது வாய்ப்பே கிடையாது. ஸோ √3/2 இதுதான் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இது வந்து ESE 2016 கேட்டது. ஸ்டீல் ராட் ஆஃப் அ கிராஸ் செக்ஷனல் ஏரியா 10 mm²
is subject to a load at a point PQRS as shown in the figure. ஓகேவா, அதே முதல்ல பார்த்த மாதிரி தான். இது செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3 மூணாக பிரிச்சுக்கணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு லெஃப்ட் கார்னர், அதுக்கப்புறம் ரைட் கார்னர், ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணிட்டு அதுக்கு உள்ளே இருக்கிறது இருக்கணும். இப்போ பாருங்கள், பிரித்து எழுதியிருக்கிறோம் பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட் செக்ஷன். ஓகேவா, இது செகண்ட் செக்ஷனு, இது செகண்டு, இது தேர்டு. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து 200 இங்கே கொடுத்துருப்பான். இது அப்படியே நான் 200 எடுத்து எழுதுவேன். அடுத்தது இங்கே 100ன்னு போட்டுருவேன். ஃபஸ்ட் ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்பு. ஓகேவா, 100ன்னு போட்டேன். சரியா, சரி. இப்போ வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக நான் 200ன்னு போட்டுருவேன், இதுக்கு ஆப்போசிட்டாக 200 போட்டுருவேன். ஓகேவா, இப்போ நான் உள்ளே இங்கே என்ன போடுறது அப்படின்றது ஒரு டவுட் வரும் ஃபஸ்ட்டு. ஓகேவா, ஸோ இவன் என்ன கொடுத்துருக்கான், 400 கொடுத்துருக்கான், 300 கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பேலன்ஸ் பண்ணி பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்ட்டு. அவன் 400 கொடுத்துருக்கான், எப்படி உள்ளே போகுது, இங்கே 200. கரெக்டாக. அண்ட் அதே மாதிரி இந்த பக்கம் என்னன்னா கம்ப்ரெஷன்லேருந்து 300 போயிருக்கு, இந்த பக்கம் நம்ம 100 கொடுக்க போகிறோம். இந்த 200 இப்போ வெளியே வருது, 200 மைனஸ் 400. ஓகேவா, இது எதுக்குன்னா சேம் சைடாக அப்படி போதா, 200 மைனஸ் 400 போட்டோன்னா மைனஸ் 200 வரும். ஓகேவா, அப்போது இந்த பக்கமாக எனக்கு வந்து மைனஸ் 200 தான் வரணும். ஓகேவா, ஸோ அப்போது நம்ம அவிசா போட்டுடலாம் மைனஸ் 200ன்ட்டு. இல்லை நான் கன்ஃபர்மேஷன் பண்ணுறேன்னா பார்த்துக்கோங்க, 300 சேம் டைரக்ஷனில் போதா. ஸோ என்னென்னா 100 இந்த பக்கம், இது 100, இது 100 மைனஸ் 300 போட்டிங்கன்னா மைனஸ் 200 தான் வரும். ஓகேவா, ஒரே டைரக்ஷன்றதுனால. ஸோ அதனால் இங்கே மைனஸ் 200 அப்படின்றது போட்டுக்கிறேன். ஓகேவா, இப்போ ஆஸ் யூஷுவல் நீங்கள் பண்ணுற மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து இந்த செக்ஷன் 1 வந்து எடுத்து போட்டுக்கோங்க, அது டெல் பி PL/AE. ஓகேவா, பிக்கு என்னென்னு போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் லென்த் என்னென்னு போட்டுருவாங்க, டெல் பை π/4 d² அந்த யங்ஸ் மாடுலஸ் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா, இதுக்கு ஒரு ஆன்சரு. அதே மாதிரி PQ/QR இதுக்கு போட்டிங்கன்னா இதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதில் என்ன மாதிரி ட்விஸ்ட் கொடுப்பாங்கன்னா, இந்த மில்லிமீட்டர் வந்து மீட்டராக மாற்றுறது, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இது எம்எம்ல வச்சு போடுறது கஷ்டமானுச்சுன்னா மீட்டரில் வச்சு போட்டு ஆன்சர் வந்து எதில் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஸோ μmன்னு கொடுத்துருக்கான். ஓகேவா, கடைசியாக மாற்றுற மாதிரி இருக்கும். ஓகேவா, அண்ட் தென் அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். ஓகேவா, ஸோ μmன்றதால அதை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் நான், இன்ட்டு 10⁻⁻6 மீட்டர். சரியா, ஸோ இதுக்கு யங்ஸ் மாடுலஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான், இதில் கன்ஃபியூஷன்லாம் இருக்காது. அண்ட் அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த டாபிக் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்டீல் பார் இஸ் ஹெல்ட் பை 2 fixed supports as shown in the figure. Okay, are subjected to a increase of temperature del T 100 degrees Celsius if the coefficient of a thermal expansion and Young's modulus of elasticity of a steels are எவ்வளோன்றது கொடுத்துக்கிறான். ஓகேவா, அண்ட் இதுவும் அதான் Young's modulus கொடுத்துக்கிறான். ரெஸ்பெக்டிவ்லி the magnitude of a thermal stress induced in the bar is எவ்வளோன்னு கேட்குறான். ஓகேவா, தெர்மல் ஸ்ட்ரெஸ் வந்து இன்டியூஸ் ஆகிருக்கு அப்படின்றது தான் கேள்வியே கேட்குறான். ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து இந்த தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸு இதை பற்றி எனக்கு தெரில அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இப்போ தெர்மல் ஸ்ட்ரெஸ் எப்படி ஆகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரயில்வே ட்ராக்கில் நடுவில் கேப் விட்டு வச்சுருப்பாங்கள ஜென்ரலாக, அது எதுக்குன்னா நம்ம பயங்கரமான ஹீட் டெம்பரேச்சர் ஆச்சுன்னா அது என்ன பண்ணுவோம், அந்த கேப்பை ஃபில் பண்ணிக்கும். அது இல்லை அப்படின்னும் போது அதனால தான் ட்ராக் வந்து பெண்ட் ஆகிடும் ஒரு நேரத்தில். ஓகேவா, அப்படி பெண்ட் ஆகும்போதுனால மேஜர் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் அந்த கிளியரன்ஸ் வைக்கிறது அந்த ட்ராக் நடுவில். ஓகேவா, அது எதுக்குன்னா தெர்மல் ஸ்ட்ரெஸ்க்காக தான். ஸோ அது தான் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்ம வெயில் டைமில் வந்து வயர்லாம் தொங்கும்ல திடீர்னு, தெர்மல் கோஎஃபிஷியன்ட்னால தான். ஓகேவா, ஆல்ஃபான்றது தெர்மல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன். சரியா, தெர்மல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் என்னென்னா அப்படின்னா, 1 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எக்ஸ்பான்ஷன் நடந்திருக்கும் அப்படின்றது தான் நம்ம சொல்கிறது. ஓகேவா, தெர்மல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன்ன்றது நான் அதான் அப்படியே தமிழ் எழுதிக்கிறேன். இந்த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கான்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டீரியல் இஸ் ரெசிஸ்டன்ட் இன்டியூசஸ் ஸ்ட்ரெஸ். ஓகேவா, விச் இஸ் கால்ட் தெர்மல் ஸ்ட்ரெஸ். சரியா, தெர்மல் ஸ்ட்ரெஸ் எப்போனா அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது நடக்கும். இது ஈன்றது எக்ஸ்பான்ஷன்லெஸ்ஸு, இந்த ஆல்ஃபான்றது இப்போ என்னன்னு தெரிஞ்சிருவங்களுக்கு ஏடி. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஃபார்முலா. ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம் பாருங்கள். we know that completely restricted expansion thermal stress develop. Okay, in a bar is given by. So இப்போ இந்த ஃபார்முலா உங்களுக்கு கிட்ட இருக்குது. ஓகே, இப்போ ஆல்ஃபா கொடுத்துருக்கானா, இங்கே கொடுத்துருக்கான்.
யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் the thermal expansion and யங்ஸ் மாடுலஸ் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருக்கான் ஓகேவா இப்போ பெர் டிகிரி செல்சியஸ்ன்னு கொடுத்துருக்கான் ஓகே நம்மளுக்கு டெல்டா இது ஆல்ஃபா கிடைச்சிது அதுக்கப்புறமா டெல்டா டீயும் கொடுத்துருக்கான் டெம்பரேச்சர் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது ஓகே தென் யங்ஸ் மாடுலஸும் கொடுத்துருக்கான் ஓகேவா இப்போ டேரெக்டாக நம்ம தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணுறது தான் நம்ம வேலை ஆல்ஃபா டெல்டா டீயில் தூக்கி போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 220 மெகா பாஸ்கல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கிடைக்கும் ஓகேவா இட்ஸ் இன் கம்ப்ரசிவ் டேர்ம் ஸோ இங்கே ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி இருக்குது கேட்டுன்றதுனா ஃபில்அப்ஸ் இருக்குது ஸோ டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி 2 மார்க் கொஸ்டின் தான் அண்ட் அடுத்த கொஸ்டின் இதுதான் ஈஸி கொஸ்டின் இந்த மாதிரி லட்டு மாதிரி அடிக்கணும் பாருங்கள் இந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்கான்ட்டு கைஸ் இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள் இது எப்படி கேட்டிருக்கான்ட்டு circular metallic rod of length 250 mm is placed between two rigid immovable walls ஓகேவா shown in the figure ஓகேவா இப்போ ஒரு ராட் வச்சுருக்கான் இது ஒரு வால் இது ஃபிக்ஸ்டு ராட் ஃபிக்ஸ்டு வால் ஓகேவா இங்கே ஒரு ராட் வச்சுருக்கான் இது வந்து 250 mm லென்த் ஓகேவா இதுக்கு வந்து நடுவில் வந்து கேப் வந்து 0.2 mm தான் வச்சு கொடுத்துருக்கான் ஓகேவா அவன் என்ன கொடுத்துருக்கான்னா the rod is perfect contact with the wall on the left side இந்த பக்கம் ஃபிக்ஸ்டாக இருக்குது ஓகே and there is a gap of 0.2 mm கொடுத்துருக்கான் between the rod and the wall and the right side if the temperature of a rod is increased by 200 degrees Celsius இப்போ வந்து இது இன்க்ரீஸ் பண்ணுறோம் 200 டிகிரிக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஆக்சியல் ஸ்ட்ரெஸ் வந்து டெவலப்ட் இந்த ராட் வந்து எவ்வளோ அப்படின்றது கேட்கலாம் ஓகேவா the Young's modulus of material of a rod is 200 gigapascal and the coefficient of thermal expansion is 10 power 5 கொடுத்துருக்கான் per degree Celsius ஓகேவா இப்போ வந்து இது நம்ம தெர்மல் எக்ஸ்பான்ஷன் கண்டுபிடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஓகேவா தெர்மல் எக்ஸ்பான்ஷன் போட்டோன்னா இது எல்லாமே அவன் கொடுத்துருக்கான் ஓகே ஸோ தெர்மல் ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா 0.5 mm வருது ஓகேவா அப்போது இந்த ராட் வந்து 0.5 mm வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகும் ஓகே பட் ஆனால் 0.2 mm தான் கேப் இருக்குது அப்போ வந்து இது எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஆக்சுவல் எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ 2 mm தான் கேப் இருக்குது எக்ஸ்பான்ஷன் ரெஸ்ட்ரிக்டட் வந்து 0.3 சரியா அப்போது நம்ம என்ன பண்ணலாம் இப்போ சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் போகலாம்ல ஸ்ட்ரெயினுக்கு ஸோ சேஞ்ச் இன் லென்த் வந்து எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகுது அந்த 0.3 ஓகே டேட் பை 250 சரி இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னு பாருங்கள் இந்த ஸ்ட்ரெஸ் டெவலப்டு எப்படி ஸ்ட்ரெஸ் டெவலப்னா அக்கார்டிங் டு நம்ம ஹூக்ஸ்லா படி போடலாம்ல ஓகேவா இப்போ ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ யங்ஸ் மாடுலஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின் ஓகேவா ஹூக்ஸ்லா இஸ் வேலிட் ஃபார் அ ஹோமோஜினியஸ் ஐசோட்ராஃபிக் லீனியர்லி எலாஸ்டிக் லிமிட் ஓகேவா இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இது 1 மார்க்கில் கூட சின்ன சின்ன எக்ஸாம்ஸில் கேட்டிருக்கானுங்க ஓகேவா ஸோ என்ன பண்ணுறேன் இந்த யங்ஸ் மாடுலஸ் இங்கே வச்சுட்டு இந்த ஸ்ட்ரெயின் அப்படியே இங்கே வச்சுக்கிட்டு மல்டிப்ளை பண்ணுறேன் ஓகேவா இதை வெறும் மல்டிப்ளைல சப்ஸ்டியூஷன் பண்ணுறான் ஓகே சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு வந்து 0.24 × 10⁶ வருது ஓகே ஸோ இதை நான் வந்து அடித்து போடுறேன் 0.24 ஆப்ஷன்ஸ் கொடுத்துறேன் ஓகே இது வந்து ஒரு ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் கொஸ்டின் ஸோ 246 அப்படின்னு போட்டு முடிச்சிடலாம் ஓகே ஸோ இப்படி மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இது எப்போ கேட்டது கேட்டில் கேட்டதுன்னு நினைக்கிறேன் இன்ஜினியரிங் சர்வீஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் ஓகேவா a copper rod of 2 cm diameter is completely encased in a steel tube of inner diameter okay 2 cm and the outer diameter is 4 cm under the axial load of a stress in the steel tube is இதுவும் கொடுத்தான் if Young's modulus steel is equal to 2 times of copper okay then the stress in the copper rod எவ்வளோன்றது தான் கேட்குறோம் ஆப்ஷன் ஏ வந்து 50 Newton per mm², ஆப்ஷன் பி வந்து 33.3, ஆப்ஷன் சி வந்து 100, ஆப்ஷன் டி வந்து 300 கொடுத்துருக்கலாம் ஓகேவா ஸோ இது மாதிரி கேட்டோன்னா நம்ம டயக்ராம் போட்டுக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் காப்பர் ராட் வந்து 2 cm diameter is completely encased in a steel tube of inner diameter வந்து 2 cm கொடுத்துருக்கலாம் ஓகேவா ஸோ இந்த இன்னர் டயமீட்டரில் இந்த காப்பர் ராடு போய் உட்காந்துக்குது ஸ்டீல் டியூப்பில் இது வந்து அவுட்டர் டயமீட்டர் 4 cm கொடுத்துருக்குறான் ஓகேவா அண்ட் அண்டர் த ஆக்சியல் லோடு பிடிச்சி இழுக்கிறங்க அப்படின்னும் போது ஸ்ட்ரெஸ் இந்த ஸ்டீல் டியூபோட ஸ்ட்ரெஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க எவ்வளோன்ட்டு 100 Newton per mm². யங்ஸ் மாடுலஸ் வந்து 2 times of இதுன்னு கொடுத்துருக்குறான் அந்த ஸ்ட்ரெஸ் இந்த காப்பர் ராட் எவ்வளோ அப்போது காப்பர் ராடோட ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்றது கேட்குறான் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கான்செப்ட் ஒரு வாட்டி பார்த்துடலாம் இது ஒரு காம்போசிட் பார்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதுதான் ஒரு டியூப் இருக்குது ஒரு ராட் இருக்குது ஓகே ரெண்டுமே டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் இப்படி பிடிச்சி இழுக்கும் போது என்ன ஆகுனா இந்த காம்போசிட் பார் வந்து 2 different material tensile forces given each of the force will resist each another and deforms it ஒன்றும் இல்லை இதுக்கு ஒன்று ஃப்ரிக்ஷன் இருக்குன்னு வச்சுங்களேன் ரெண்டுமே சேர்ந்து ஈக்குவலாக தான் வெளியே வரும் கரெக்டாக
பிடிச்சி இழுக்கிறவன் ஒன்று வந்து டென்சில் ஆகும், ஒன்று வந்து கம்ப்ரெஸ் ஆகும். என்னவாக இருந்தாலும் ஆனால் கடைசியாக வரப்போகிற ரிசல்ட் வந்து ஒன்று தான் இருக்க போகுது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஸ்டீலோட ஃபோர்ஸ் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி ஸ்டீல் வந்து ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் இது சேஞ்ச் இன் லென்த் வந்து ஒன்றா தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? அவன் கடைசியாக கேட்குறது த ஸ்ட்ரெஸ் இந்த காப்பர் ராட், அது எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வந்து எடுத்து பிடிச்சிருக்கோம் அப்படின்றது தான் கேட்குறான். இப்போ நம்ம PL/A அந்த ஃபார்மில் சப்ஸ்டிட் பண்ணலாம். எல்லாத்தையும் அடிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது மட்டும் தான் வரும். ஏன்னா இந்த லென்த் வந்து காமனாக தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் அந்த யங்ஸ் மாடுலஸ் வந்து 2 டைம்ஸ் ஆஃப் இதுன்றதுனால நான் 2ன்னு மாற்றிக்கிறேன். ஓகேவா? இதை காப்பர் இங்கே வச்சுக்கிட்டு இதை எடுத்துகிட்டு போயிடுறீங்க. ஸோ இங்கே வந்து 2 காப்பர்னு மாற்றிக்கிறேன். ஸோ EC இதை கேன்சல் பண்ணிட்டு டிவைட் பை 2 அப்படின்னு பார்க்கும்போது இந்த காப்பர் வந்து எவ்வளோன்னா 100 டிவைட் பை 2 50 மெகா பாஸ்கல். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். 50 நியூட்டன் பர் mm². புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டின். ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்குறானுங்க. அதாவது இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். A rod of length 2 mm diameter 50 mm is elongated by 5 mm when axial force வந்து 400 kN is applied. The modulus of elasticity of a material of a rod will be nearly எவ்வளோன்றது கேட்குறோம். ஆப்ஷன் A வந்து 66, ஆப்ஷன் B வந்து 72, ஆப்ஷன் C வந்து 52, ஆப்ஷன் D வந்து 96. ஓகேவா? ஸோ இதை நம்ம அவன் கேட்குறது வந்து மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி E மட்டும் என்னன்னு கேட்குறான். ஸோ L கொடுத்துறான், D கொடுத்துருக்கான், டெல் கொடுத்துருக்குறான். ஓகேவா? ஸோ PM கொடுத்துட்டான். இப்போ நம்ம எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஆக்சியல் எலாங்கேஷன் PL/A கேட்டுறான், டெல்லும் கொடுத்துட்டான். அப்போ E மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். மற்றதெல்லாம் இருக்குது. ஓகேவா? இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுருக்கேன். ஓகேவா? 400 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ Pக்கு அந்த போட்டுருவாங்க, அதே மாதிரி லென்த்து இருக்கிற இடத்துல போட்டுருவாங்க. அண்ட் தென் டிவைட் பை ஏரியா கண்டுபிடிச்சிங்களா, அதை தூக்கி போட்டுருவாங்க இந்த ஏரியாவும். அண்ட் நம்மளுக்கு டெல்லும் கொடுத்துருக்கான். ஸோ நம்ம E மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆன்சர் வந்து 81.5 GPa கிடச்சிருக்கு. ஓகேவா? 81.5. ஓகே, கொஸ்டின் இல்லை, பட் அதுதான் ஆன்சர். ஸோ ஓகே, ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின்ஸ்லாம் பாருங்கள். நான் 2020 கேட்டிருக்கிறது, the maximum energy which can be stored in a body up to the elastic limit is called in option A proof resistance, option B modulus of resistance, option C impact of toughness, option D வந்து endurance strength அப்படின்வாங்க. ஓகேவா? நமக்கு தெரியும் என்னன்றது மேக்ஸிமம் எனர்ஜி விச் கேன் பி ஸ்டோர்ட் இன் த பாடி அப் டு எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே நீங்கள் வந்து ப்ரூஃப் ரெசிஸ்டன்ஸ் தான் வரணும். சரியா? அண்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 2020 கேட்டுதான். A rod of copper originally 305 mm long is pulled in a tension with the stress எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. with a modulus of elasticity வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா the deformation is entirely elastic. The resultant elongation will be nearly what அப்படின்றது தான் கேள்வி. ஓகேவா? ரிசல்டன்ட் எலாங்கேஷன்னாவே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன அந்த டெல்லு தான் கேட்குறான். அப்போது LPE எல்லாம் கொடுத்துருக்கான். ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா PL/A அதில் உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். 0.765 அப்ராக்சிமேட்லி 0.8 கிட்ட இருக்குது. ஸோ ஆப்ஷன் B. ஓகேவா? இது வந்து 2017 கேட்டிருக்க கொஸ்டின். ESE 10 mm diameter of a bar of mild steel of elastic model எவ்வளோன்னு கொடுத்துருக்குறான். அண்ட் இஸ் சப்ஜெக்ட் டு டென்சைல் லோட் எவ்வளோன்றது. அண்ட் டேக்கிங் H just beyond the yield point, the elastic recovery of a strain that would occur upon the removal of a tensile load will be என்ன அப்படின்றது தான் கேட்குறான். ஓகேவா? ஸோ நம்ம இதையும் டேரெக்டாக எடுத்துகிட்டு வரலாம். எப்படின்னா ஹூக்ஸில் அப்படியே எடுத்துகிட்டு வரலாம். since the load is just beyond the elastic limit, therefore total strain can be recovered. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெயின் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி PL/A அந்த சப்ஸ்டியூஷன் பண்ணி டேரெக்டாக எடுத்துகிட்டு வரலாம். சரியா? இப்போ 2017 அதே மாதிரி which of the following statement is correct ன்னு கேட்குறாங்க. The strain is produced per unit volume is called resilience. The maximum strain produced per unit volume is called proof resilience. Okay, the least strain energy stored in the unit volume is called proof resilience. The greatest strain energy stored in a unit volume of a material without a permanent deformation is called proof resilience. அது பார்த்தோன்னு சொல்லலாம். ஆப்ஷன் D தான் proof resilience தான் சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ அண்ட் இன்னொரு கொஸ்டின் இது பாய்சன் ரேஷியோ. இதை நான் சொல்ல, பட் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். பார் ப்ரொடியூஸ்ட் இன் லேட்ரல் ஸ்ட்ரெயின் ஆஃப் அ மேக்னிடியூட். ஓகேவா? எவ்வளோன்றது கொடுத்துருவான். when subjected to a tensile stress of magnitude 300 megapascal along the axial direction, when axial module of a material is Poisson ratio எவ்வளோன்னு கொடுத்துருவான். ஓகே, இஃப் த பாய்சன் ரேஷியோ என்னன்றது வாட் இஸ் அ எலாஸ்டிக் மாடல் மட்டும் தான் கேட்குறான். ஓகேவா? இந்த எலாஸ்டிக் மாடல் மட்டும் தான் கேட்குறான். இது
ஓகே, எலாஸ்டிக் மாடல் கண்டுபிடிக்கிறது முன்னாடி இதுவும் ஹுக்ஸ் லாலேருந்து எடுத்துனது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பாய்சன் ரேஷியோனா என்ன அப்படின்ற சொல்கிறேன். பாய்சன் ரேஷியோ வந்து எல்லா புக்கில் வந்து லேட்ரல் ஸ்ட்ரெயின் டிவைட் பை லாங்கிடியூடல் ஸ்ட்ரெயின் அவங்க தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, பட் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கணும் அப்படின்னா இந்த பாய்சன் ரேஷியோவை சரி ஓகே நான் இதிலே சொல்கிறேன். இப்போ லேட்ரல் ஸ்ட்ரெயின் டிவைட் பை லாங்கிடியூடல் ஸ்ட்ரெயின் அப்படின்னா இப்போ ஒரு 3D பார் ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு பார் இருக்குது. ஓகே, நான் பிடிச்சி இழுக்கிறேன் அப்படின்னும் போது உங்களுக்கு ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகேவா, இப்படி பிடிச்சி இழுக்கும் போது என்ன ஆகுதுன்னா இந்த பபிள் காம் கதை தான். ஓகே, ஸோ இப்படி பிடிச்சி இழுக்கும் போது வந்து லாங்கிடியூடலாக நம்மளுக்கு வந்து விரியும். கரெக்டாக லென்த்து வந்து என்ன ஆகும், இது லென்த்து அப்படின்னா இது வந்து இழுத்துக்கும் போது விரியும். ஓகேவா, இப்போ திக்னஸ் என்ன ஆகும், இது தான் வந்து நம்ம லேட்ரல்னு கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா, ஹரிசாண்டலாக இருக்கிறத லாங்கிடியூடலாகவும் வர்டிக்கலாக இருக்கிறத லேட்ரலாகவும் எடுத்துக்கிறோம். ஓகேவா, இப்போ அந்த திக்னஸ்னாவும் கம்மியாகும். அதனால தான் இங்கே நெகட்டிவ் சைன் போட்டிருக்கோம். ஓகேவா, இதை தான் வந்து நம்ம பாய்சன் ரேஷியோன்னு சொல்கிறோம். ஸோ இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துக்கிறாங்க, கொடுத்துக்கிறாங்க லாங்கிடியூடல் ஸ்ட்ரெயின் 5 எப்படி வந்துச்சுன்னா இந்த லாங்கிடியூடல் அதாவது இந்த ஸ்ட்ரெயின் இங்கே எடுத்துன்னு போயிட்டு இதை இங்கே எடுத்துன்னு போது லாங்கிடியூடல் ஸ்ட்ரெயின் கிடச்சிது. ஓகேவா, ஸோ இந்த ஸ்ட்ரெயினை வந்து என்ன பண்ணுறேன்னா அது வந்து இந்த எலாஸ்டிசிட்டி மாடுலஸ் அதாவது அந்த ஹூக்ஸ்லா ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயினா. ஸோ அந்த இ வந்து இந்த எலாஸ்டிக் மாடுலஸ் வைப்போமா, அந்த எலாஸ்டிக் மாடுலஸை இங்கே வச்சுட்டு ஸ்ட்ரெஸ்ஸு டிவைட் பை ஸ்ட்ரெயின் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து எலாஸ்டிக் மாடுலஸ் கிடச்சிடும். சரியா, இதுதான் சப்போ கொஸ்டின். அண்ட் அதுக்கப்புறம் இது சொல்கிறேன், ஏகப்பட்ட வாட்டி கேட்டுக்கிறாருங்க. இது கண்டிப்பாக வரும். நீங்கள் எந்த எக்ஸாம் எடுத்தீங்கனாலும் இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். ஓகேவா, பாருங்கள், த மாடல்ஸ் ஆஃப் ரிஜிடிட்டி ஆஃப் அன் எலாஸ்டிக் மெட்டீரியல் இஸ் ஃபவுண்ட் டு பி 38.5% of the value of its Young's modulus. The Poisson ratio of mu of the material is nearly என்ன அப்படின்றது கேட்குறான். ஆப்ஷன் வந்து 0.28, ஆப்ஷன் பி வந்து 0.30, ஆப்ஷன் சி வந்து 0.33, ஆப்ஷன் டி வந்து 0.35. இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு 3 ஃபார்முலா இருக்குது. ஓகேவா, ஃபார்முலான்ட்டு இல்லை, அது மகப்படிச்சிருக்கு, வேறு வழி இல்லை. அது ரிலேஷன்ஸ் தான் அது. ஓகேவா, யங்ஸ் மாடுலஸ் ஈக்குவல் டு E is equal to 2G 1 plus mu. Uனா நான் உங்களுக்கு பாய்சன் ரேஷியோ. ஓகேவா, அது உங்களுக்கு என்னன்னு தெரியும். அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி ஜினா E is equal to 2G 1 plus U. இது ஒரு ரிலேஷன். ஓகேவா, அடுத்த ரிலேஷன் என்ன அப்படின்றது இங்கே எழுதிருக்கேன். E is equal to 9 kg divided by 3k plus G. ஓகேவா, இது வந்து ரெண்டாவது ரிலேஷன். ஓகேவா, இது ரெண்டு. அதுக்கப்புறம் மூணாவதாக ஒன்று இருக்குது, நான் அது எழுதலை. இந்த 3 ரிலேஷன் தான். E is equal to 3k, அதாவது நான் 2G 1 ப்ளஸ் மியூன்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி E is equal to 9 kg by 3k plus G. ஓகேவா, அது ஒன்று. அதுக்கப்புறம் E is equal to 3k 1 minus 2 mu. இந்த 3 ரிலேஷனுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3த்தை வச்சுக்கிட்டே கேள்விகள் பல வாட்டி கேட்டிருக்காருங்க. ஓகேவா, முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் அது. ஓகே, அவன் என்ன கேட்குறான், இதில் வந்து அந்த பாய்சன் ரேஷியோ கேட்குறான். ஓகேவா, பாய்சன் ரேஷியோ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். மற்றெல்லாம் என்ன கொடுத்துருக்கான், ஜி என்னன்றது ஜி இஸ் ஈக்குவல் டு 0.385 ஆஃப் ஈன்னு கொடுத்துருக்கான். ஓகே, ஃபவுண்ட் டு பி 38.5% ஆஃப் இட்ஸ் யங்ஸ் மாடுலஸ் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஜி இஸ் ஈக்குவல் டு 0.3 அப்படின்றதுனால இது தூக்கி இந்த சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். யூ இங்கே வச்சுட்டு மற்றதெல்லாம் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா E by 2G 1 minus mu. நம்ம Gனா என்னன்னு தெரியும், 0.385. ஸோ E சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் ஆகிடுச்சுன்னா 0.28 வரும். இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். The measured mechanical property of materials are same in a particular direction at each point. This property of a material is known as. ஓகேவா, ஈச் பாயிண்டில் வந்து சேமாக இருக்குது அப்படின்னாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அது என்னன்ட்டு. ஏ வந்து ஐசோட்ராஃபி, பி வந்து ஹோமோஜெனிட்டி, ஆப்ஷன் சி வந்து ஆர்த்தோட்ராஃபி, ஆப்ஷன் டி அனிசோட்ராஃபி. இது வந்து ஆப்ஷன் பி தான். ஓகேவா, அண்ட் ஐசோட்ராஃபிக் எலாஸ்டிக் மெட்டீரியல் இஸ் கேரக்டரிஸ்டிக் பை. எனக்கு இந்த ஐசோட்ராஃபிக் மெட்டீரியல் பற்றி எதுவுமே சொல்லியே அப்படின்னீங்கன்னா சொல்லிடுறேன். ஓகே, இதெல்லாம் ஒரு மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். சரியா, ஸோ இதில் என்னென்ன எதுனா எலாஸ்டிசிட்டி அப்படின்னாவே உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, அது வந்து எலாஸ்டிசிட்டி எடுத்துக்கிட்டே போகிறது. இட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி விச் மெட்டீரியல் டிஃபார்ம்ஸ் அண்டர் த லோட், எனேபிள் டு ரிட்டர்ன் டு ஒரிஜினல் டைமென்ஷன் அந்த லோட் இஸ் ரிமூவ்டு. ஓகேவா, எலாஸ்டிசிட்டினா உங்களுக்கு தெரியும், ஒட்டோடனே திரும்பி வருது. ஓகேவா, பாடி ரிகெயின்ஸ் கம்ப்ளீட்லி ஒரிஜினல் ஷேப் இஸ் கால்ட் பர்ஃபெக்ட் எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரிஜினல் பொசிஷனுக்கு வருது. எலாஸ்டிக் லிமிட் மேக்ஸ் அ பார்ஷியல் பிரேக் டவுன் ஆஃப் எலாஸ்டிக் பியாண்ட் த ரிமூவல் ஆஃப் லோட் இஸ் கால்ட் டிகிரி ஆஃப் பெர்மனன்ட் டிஃபார்மேஷன். அது எக்ஸாக்டாக வராமல் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகுது அது சொல்கிறது. ஓகேவா,
ஸோ எந்த இதுக்கு வந்து எலாஸ்டிசிட்டி அதிகம் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ வந்து steel, aluminum, copper, concrete may be considered as be a perfectly elastic within a certain limit. மெயினாக வந்து ஸ்டீல் இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. காப்பராக இதுன்ற மாதிரி நடுவில் கொஸ்டின்ஸாக டவுட் வரும். ஓகேவா, ரப்பரான்ட்டு. ஸ்டீல் தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு என்னென்னா கேரக்டரிஸ்டிக் ஆஃப் மெட்டீரியல் by which undergoes inelastic strain beyond those elastic limit is known as a plasticity. Plasticity na ungalku enna therinjirukum. A property is a particularly useful in operation of pressing and forging. Adala da the plasticity form avudhu. The large deformation occurs in a ductile material loaded in the plastic region. Material said to be plastic flow. சரியா, டக்டிலிட்டி அப்படின்னாவே உங்களுக்கு வந்து தெரியக்கூடியது மெட்டீரியல் கேன் பி ட்ரான். ஓகேவா, இட் கேன் பி ட்ரான் அவுட் வந்து இட்ஸ் அ டக்டைல் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அது வந்து இழுக்கிற தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். ப்ராப்பர்ட்டி விச் பெர்மிட் ஆஃப் மெட்டீரியல் டு பி ட்ரான் அவுட் லாங்கிடியூட்னலி டு ரெடியூஸ் அ செக்ஷன் அண்டர் தி ஆக்ஷன் ஆஃப் டென்சைல் ஃபோர்ஸ். ஓகேவா, இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம்னா அந்த ஸ்டீல் சொல்லலாம். டக்டைல் மெட்டீரியல் மஸ்ட் பாசஸ் ஹை டிகிரி ஆஃப் பிளாஸ்டிசிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த். ஓகேவா, ஹை டிகிரி ஆஃப் பிளாஸ்டிசிட்டி and strength. Ductile material have a low degree of elasticity. This is useful in wire drawing. சரியா, brittlenessனா கண்ணாடி ஞாபகம் வச்சுக்கோங்க, போட்டுனே தெரிச்சிது. The lack of ductility. Brittleness implies இல்லை கண்ணாடி மட்டும்தான் இருக்கா அப்படின்றத கேட்டிங்கன்னா, பிரிட்டில் மெட்டீரியல் வேறு என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் ட்ரெயின் ட்ராக்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஜல்லி கொட்டி வச்சுருப்பாங்க. அது எதுக்குன்னா பிரிட்டில் மெட்டீரியல் வந்து வைப்ரேஷன் வந்து பயங்கரமாக அப்சர்வ் பண்ணும். சரியா, இப்போ ட்ரெயின் ஓடுது அப்படின்னும் போது அந்த இடம் பயங்கரமாக அதிர்வுகள் இருக்கிறதுனால அந்த பிரிட்டில் மெட்டீரியல் அது கருங்கல் கொட்டி வச்சிருந்தாலும் என்ன பண்ணோம், அது வந்து டப்பால் செதறத்தாங்க மாதிரி. ஸோ அது என்ன பண்ணோம், அது வந்து பயங்கரமாக வந்து வைப்ரேஷன் வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ அது வந்து அதுவும் ஒரு பிரிட்டில் ப்ராப்பர்ட்டி உள்ள இதுதான். பிரிட்டில் மெட்டீரியல் வித்தவுட் அ சிக்னிஃபிகண்ட் இதுதான். ஆர்டினரி கிளாஸஸ் இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. கேஸ்ட் அயர்ன், கான்கிரீட், செராமிக்ஸ், பிரிட்டில் மெட்டீரியல்ஸ். மேலேபிலிட்டி அப்படின்னா என்னென்னா, இங்கே பாருங்கள், இட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டீரியல் பெர்மிட்ஸ் the material to extend it in all direction without rupture. ஓகேவா, அது காலி ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா இதுலேயும் இருக்கிறது தான் மேலபிலிட்டின்னு சொல்கிறது. மேலபிள் மெட்டீரியல் பாசஸ் ஹை டிகிரி ஆஃப் பிளாஸ்டிசிட்டி பட் நாட் நெசசரிலி கிரேட் ஸ்ட்ரென்த். ஓகேவா, டஃப்னஸ் அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டீரியல் விச் எனேபிள் டு அப்சர்வ் எனர்ஜி வித்தவுட். நம்ம காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஒரு என்னது அந்த அயன் சாப்பிட் டெஸ்ட் மாதிரி ஒன்று பண்ணுவாங்கல்ல, மெட்டீரியல் வச்சு டங்குன்னு அடிக்கிறது. ஸோ எந்த பாயிண்டில் உடையுது அது வரைக்கும் அதோட டஃப்னஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கால்குலேட் பண்ணுறது. பெரிய ப்ராடக்ட் எனேபிள்ஸ் அப்சர்வ் எனர்ஜி. ஸோ அது வரைக்கும் அது எவ்வளோன்றது டிசைரபிள் அதுதான் வந்து சொல்கிறது. சரியா, ஹார்ட்னஸ் அப்படின்னா ரெசிஸ்ட் இன்டென்டேஷன் ஆஃப் அ சர்ஃபேஸ் அப்ரேஷன். ஹார்ட்னஸ் அப்படின்றது நம்ம கொரில்லா கிளாஸ்லாம் ஹார்ட்னஸ் போடுறல, ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ஸு மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுறல. ஸோ அதுதான் ஹார்ட்னஸ்ன்றது. எபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல் டு ரெசிஸ்ட் இன்டென்டேஷன், இம்பக்னேஷன்வாங்க, இன்டர்னேஷன் ஒரு சர்ஃபேஸ் அப்ரேஷன் சொல்லுவாது. ஓகே, இது வந்து இந்த பிரிட்டில் ஹார்ட்னஸ் யூஸ் டு செக் ஹார்ட்னஸ். அந்த பிரிட்டில் ஹார்ட்னஸ் டெஸ்ட் நம்ம ஒன்று பண்ணுவோம் காலேஜில். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரென்த் என்னென்னா, இட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி எனேபிள்ஸ் மெட்டீரியல் டு ரெசிஸ்ட் அ ஃப்ராக்சர் அண்டர் த லோட். அதோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஃபார் டிசைன் பாயிண்ட் ஆஃப் வியூ லோடுன்னு சொல்கிறது. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் கூட பேசிக்ஸ். சரி, என் ஐசோட்ராபிக் எலாஸ்டிக் மெட்டீரியல் இஸ் கேரக்டரிஸ்டிக் பை அப்படின்றதுக்கு இத்தனை ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இதுக்கு என்னென்னா, எனி டூ அவுட் ஆஃப் அ மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. மாடுலஸ் எலாஸ்டிக் மெட்டீரியல் கேரக்டர் டிவைட் பை டூ இண்டிபெண்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் தான் வந்து ஐசோட்ராபிக் மெட்டீரியல் சொல்லுவாங்க. இது மாதிரி கொடுத்துருக்காங்களா, டூ இண்டிபெண்ட் மாடுலர் எலாஸ்டிக் அலாங் த டூ மியூச்சுவல் பர்பெண்டிகுலர் டைரக்ஷன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனி டூ அவுட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, modulus of rigidity and Poisson ratio. இதுதான் நம்ம ஐசோட்ரோபிக் மெட்டீரியல் இஸ் கேரக்டரிஸ்டிக் பை டூ இண்டிபெண்டன்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட். சரியா, இதுதான் வந்து ஐசோட்ரோபிக் மெட்டீரியல்னு சொல்கிறது. ஸோ அதே மாதிரி தான் இந்த கொஸ்டினும். ஃபார் மெட்டீரியல் ஃபாலோயிங் ஹூக்ஸ் லா த வேல்யூ ஆஃப் எலாஸ்டிக் அண்ட் ஷியர் மாடுலஸ் என்னென்னு கொடுத்துக்கிறாங்க. ஷியர் மாடுலஸ் அண்ட் ஷியர் மாடுலஸ் இது எப்படி டினோட் பண்ணுவோம், ஈன்னு டினோட் பண்ணுவோம். அதே மாதிரி அண்ட் ஷியர் மாடுலஸை வந்து ஜின்ட்டும் வேல்யூ ஆஃப் எலாஸ்டிக்கை வந்து ஈன்ட்டும் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ அவன் கேட்குறது வந்து பல்க் மாடுலஸ் கேட்குறான். பல்க் மாடுலஸ்னால் கே. ஓகேவா, ஸோ இதை எப்படி பண்ணுறது தான் நம்ம ஆல்ரெடி ஒரு 3 ஃபார்முலா மகப்படி சொல்கிறது இருந்தில்ல. ஈஸ் ஈக்குவல் டு 9 kg டிவைட் பை 3k + g. அதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இன்வர்ஸ். ஓகேவா, தலைகீழ வச்சு பண்ணிடுறேன். ஓகே, 1/e போட்டு. ஓகே, 1/e போட்டால் தலைகீழாவது மேலே இது வந்துடுது. ஸோ இப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கும். k = 2 × 10⁵ MPa. சரியா, ஸோ இதுவும் அதே மாதிரி கொஸ்டின் தான் ஒன்று. இது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டு.
என்னன்னா 2013 கேட்டில் கேட்டு தான். இன் அரேஞ்ச்மெண்ட் as shown in the figure, the stepped steel bar ABC is loaded in the load P. The material has a Young's modulus E is equal to 200 gigapascal and two portion AB and BC have an area of a cross section 1 centimeter square and 2 centimeter square respectively. The magnitude of a load P required to fill the gap எவ்வளோ அப்படின்றதுன்னு கேட்குறாங்க. முதல்ல பார்த்தோம்ல அதே மாதிரி கொஸ்டின்ஸ் தான். இதை சப்ஸ்டிடியூட் பண்ணி ஆன்சர் வருதான்னு பாருங்கள். இதை எடுத்தோன்னே இதை பார்த்துருவாங்க. டேரக்ட் கொஸ்டின் தான், இது எதுவும் சொல்கிறதுக்குலாம் இல்லை. ஓகே கைஸ், இதோட நம்ம இந்த கிளாஸ் முடிச்சிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக்ஸாக இதிலேருந்து கேட்பாங்க. ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் எலாஸ்டிக் வந்து மேக்ஸிமம் இதில் இருந்தால் கொஸ்டின்ஸ் வரும். 95% இதுலேருந்து தான் வரும். மிச்சம் ரொம்ப அவங்க செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்கன்னா வேறு ஏதாச்சும் இதுலேயே பயங்கர ட்விஸ்ட்டாக கேட்பாங்க. பட் மேக்ஸிமம் இவ்வளோ தான் வரும். ஓகேவா? ஸோ நம்ம இது பெரிய டாபிக்ன்றதுனால நான் இது மாதிரி எடுத்தேன். அடுத்தது வந்து ஈஸியாக போயிடும். ஓகே, அந்த டிஃப்ளெக்ஷன் ஆஃப் பீம்ஸ் அது எதுன்னு பார்த்தீங்கன்னா சர்னு ஓடி முடிஞ்சிடும். ஓகேவா? இதெல்லாம் பிரச்சனை இருக்காது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.